ஜெரிக்கோவில பெரிய ஜெயம் கிடைச்சப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அந்த ஜெயத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. தேவன் சொன்னிருந்தார், ஜெரிக்கோவில இருக்கும் பொருளை எதுவும் எடுக்கக்கூடாது, அது எல்லாம் எனக்காக அர்ப்பணிக்கணும். ஆனா ஆகான்னு ஒருத்தர் அந்த வார்த்தையை கேட்காம ரகசியமா சில பொன் வெள்ளி அழகான ஆடை மாதிரி சில பொருள்களை எடுத்துக்கிட்டு தன் கூடாரத்துக்குள்ள மறைச்சு வைச்சிட்டார். பிறகு யோசுவா அடுத்த சிட்டி ஐ மீது போர் பண்ண சொல்லினார். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் ஜெயிக்கல. எதிரிகள் அவங்ககிட்ட ஓடவிட்டாங்க. யோசுவா ரொம்ப கவலையா போனார். அவர் தேவனோடே சொல்லினார், கர்த்தரே, ஏன் நம்மை தோற்கவிட்டீங்க? அப்போ தேவன் சொன்னார், யோசுவா, யாரோ என் சொன்ன வார்த்தையை மீறி எனக்கான பொருளை எடுத்து வைத்திருக்கான். அதனாலதான் உங்க ஜனங்கள் தோற்றாங்க. யோசுவா எல்லா கோத்திரங்களையும் அழைத்து வரச் சொன்னார். கடைசில ஆகான்தான் பாவம் பண்ணியிருந்தது தெரிய வந்துச்சு. அவன் எடுத்த பொருள்களை அவனோட கூடாரத்திலிருந்து எடுத்து வந்தாங்க. ஆகான் தன் தவறை ஒத்துக்கிட்டான். பிறகு தேவனோட சட்டப்படி தண்டனை கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தேவன் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களோடிருந்தார. குழந்தைகளே, மறைச்சு பாவம் பண்ணினா தேவனால மறைக்க முடியாது. நாம எப்பவும் உண்மையா இருக்கணும். நம்ம தவறை ஒத்துக்கிட்டா தேவன் மன்னிச்சு ஆசீர்வதிப்பார்.